ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக, உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் போதெல்லாம் உமது கிருபை எங்களை தயவோடு தூக்கி நிறுத்துகிறது, ஏந்தி சுமக்கிறது. தப்புவிக்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய கேள்விகள், எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய பாரங்கள், நாங்கள் நிற்கின்ற சூழ்நிலைகளை எங்களை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்ற சத்தியத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அவரது இரத்தம் தேவனிடத்தில் என்ன செய்திருக்கிறது, மனிதர்களிடத்தில் என்ன செய்திருக்கிறது. பாவத்தின் மீதான தேவ கோபத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அமைதிப்படுத்தி இருக்கிறது. நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறது. நம்முடைய தண்டனைகளை, நம்முடைய ஆக்கினைகளை, நம்முடைய மரணத்தை நமக்கு பதிலாக அவர் சுமந்து கொண்டு தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆவியில் மரித்திருந்த நம்மை உயிர்ப்பித்து தேவனுடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். நம்மை விடுவித்தது மாத்திரமல்ல, நம்மை தூக்கி எடுத்தது மாத்திரமல்ல, நம்மை உயர்த்தி இருக்கிறார். உன்னதத்தில் அவரோடு கூட நம்மை உட்கார வைத்திருக்கிறார். நம்மை நீதிமானாக உருவாக்கி நம்மை நீதிமான் என்று அவர் அறிவித்திருக்கிறாராம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இவ்வளவு பெரிய ஒரு இடத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய பிரசன்னத்துக்கு செல்லக்கூடிய வழியை அது உண்டு பண்ணி இருக்கிறது. நமக்கு மறுமையில் மாத்திரமல்ல, நமக்கு இம்மையிலேயும் இந்த உலகத்திலேயும் நம்மை சூழ்நிலைகளை ஆளுகின்ற ராஜாக்களாக அது உருவாக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த சத்தியங்களை நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். ஜீவன், ஆளக்கூடிய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறது. ரோமர் 5:17 வாசிக்கலாம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆளக்கூடிய ஜீவனை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது, கொடுத்திருக்கிறது. இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் மோசே மூலமாக மீட்டு கொண்டு வருகிறார். அடிமைத்தனத்திலிருந்து மீட்டது மாத்திரமல்ல, பாலும்
தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன் என்று வாக்கு கொடுத்திருந்தார். அதை உங்களுக்கு நான் கொடுத்தேன் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்ததினால் அந்த தேசத்தில் ராட்சதர்கள் இல்லாமல் இருந்தாங்களா? நான் சொல்ல வருகிறது புரியுதா உங்களுக்கு? அவர்களை விடுவித்தது மாத்திரமல்ல, அங்கு ஒரு வாழ்வு கொடுக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசம் என்பது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அந்த தேசத்தை நான் உங்களுக்கு சொந்தமாக கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். அந்த தேசம் யாருமே இல்லாத வெறுமையாக இருந்ததா? இல்லை, அங்கு ராட்சதர்களும் கோட்டையும் பலமாக இருந்ததா? ராட்சதர்களும் கோட்டையும் இருந்தது. மோசே வழிநடத்தி சென்ற ஜனங்கள் அநேகர் அதற்குள் செல்லவில்லை. யோசுவாவும் காலேபும் எகிப்திலிருந்து விடுதலையாகி வந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சந்ததிகளும் மாத்திரமே என்ன செஞ்சாங்களாம்? உள்ள நுழைந்தார்கள். அந்த தேசத்தை அவர் யாருக்கு கொடுத்தார்? எல்லாருக்குமே கொடுத்தார். ஆனால் அதை சுதந்திரித்துக் கொண்டவர்கள் எத்தனை பேர்? யோசுவா, காலேப், வெளியே வந்த அந்த ஜனங்களின் சந்ததிகள். அவர்களால் தான் அதை சுதந்திரிக்க முடிந்தது. அது மாத்திரமல்ல, அங்கு ராட்சதர்கள் இருந்தார்கள். இவர்கள் விசுவாசத்தோடு அந்த தேசத்திற்குள் காலை எடுத்து வைக்க மாத்திரம்தான் செய்ய வேண்டும். யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. அங்கு 38 வருடம் கழித்து யோசுவா 2 பேரை அனுப்புகிறார். அவர்களை பார்த்து ராகாப் சொல்றாங்க, நீங்க எப்பொழுது எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தீர்களோ, செங்கடல் பிரிந்து உங்களுக்கு வழி விட்டதோ, எதிர்ப்பட்ட ராஜாக்களை நீங்கள் அழித்து வெற்றியை பெற்றீர்களோ, அன்றைக்கே என் தேசத்து ஜனங்களின் குடிகளுடைய இருதயம் என்ன செஞ்சிட்டு? மெழுகு போல உருகி போயிற்று. எப்பொழுது? அந்த எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும் பொழுதே. அவர்கள் வெளியேதான் ராட்சதர்களாக இருந்தார்கள். உள்ளே அவர்களுடைய இருதயமோ எப்படி இருந்ததா? மெழுகு போல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து உருகி போயிருந்தது. எப்போ அப்படி உருகி போயிருந்ததா? இந்த ஜனங்கள் உள்ளே சென்று அங்கு ராட்சதர்கள் இருக்கிறார்கள், கோட்டை பலமாக இருக்கிறது, இதை சுதந்திரிக்க நம்மால் முடியாது என்று அந்த துர்ச்செய்தியை உள்வாங்கி அழுது புலம்பி வனாந்தரத்தில் அவர்கள் அலையும் பொழுது ராட்சதர்களின் இருதயம் எப்படி இருந்ததா? மெழுகு போல உருகி போயிருந்ததா. அங்கு தேவன் கொடுக்காமல் இல்லை, இந்த மக்களால் விசுவாசத்தோடு அதை சுதந்திரிக்க முடியவில்லை. சத்தியம் தெளிவாக சொல்லுகிறது, அங்கு ராட்சதர்கள் இருந்ததினால், கோட்டை சுவர்கள் இருந்ததினால், அது பலமாக இருந்ததினால் இவர்களால் சுதந்திரிக்க முடியவில்லை என்று வேதனை செய்யல சொல்லவில்லை. அவர்கள் அதை விசுவாசியாதபடியினால் அவர்களது அவிசுவாசம் அதில் பிரவேசிக்க கூடாமல் அவர்கள் என்ன செஞ்சது? தடுத்தது. அது மாத்திரம் இல்ல, தாவீது ராஜாவோட காலத்துல தான் அந்த தேசத்தோட எல்லா பகுதிகளையும் அவர்கள் சுதந்திரித்தார்கள். எத்தனை வருடம் கழித்து இல்லையா? அதே போன்றுதான் இன்றைக்கு 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நோயிலிருந்தும் கட்டுகளிலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் சாத்தானுடைய ஆளுகையிலிருந்தும் மரண கட்டுகளிலிருந்தும் என்ன செஞ்சிட்டாரு? விடுதலை கொடுத்து விட்டார். அந்த விடுதலைய நம்ம பெற்றுக்கொள்றோமா? அந்த விடுதலையில நம்ம வாழ்கின்றோமா? அதை ஆளுகின்றவர்களாக இருக்கின்றோமா என்று கேட்டால் இல்லை. அவர் சுமந்ததினால், அவர் விடுதலை கொடுத்ததினால் பாவம் இல்லை என்று அர்த்தம் இல்லை, சாபம் இல்லை, ராட்சதர்கள் இல்லை என்று பொருள் இல்லை. பாவம் இருக்கலாம், சாபம் இருக்கலாம், ராட்சதர்கள் இருக்கலாம், பிசாசு இருக்கலாம், ஆனால் அவைகள் நம்மை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. அவைகளுடைய இருதயம் மெழுகு போல என்ன செஞ்சிருக்கு? உருகி போயிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எதிலிருந்து நம்மை அவர் விடுவித்திருக்கிறார் என்று நமக்கு என்ன செய்யல? தெரியவில்லை.
இயேசு என்ற நாமத்தை அவர் கொடுத்திருக்கிறார். மேலே வானம், பூமி, பூமிக்கு கீழே உள்ள பாதாளம், 3 உலகங்களும் கீழ்ப்படியும் நாமம். ராட்சதர்கள் நம்மை பார்த்து பயப்படுவது இல்லை, நமக்குள் யார் இருக்கிறார், நம்முடைய அடையாளம் என்ன, கிறிஸ்துவுக்குள்ளான நமது அடையாளம் என்ன, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நாமம் என்ன. நாம் ஒரு உரிமையை பெற்றிருக்கிறோமே, இயேசு என்ற நாமத்தை பயன்படுத்தக்கூடிய உரிமை. இதற்கு அவன் பயப்படுகிறான். ஆனா ஒரு விசுவாசி அவனை பார்த்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பயந்து கொண்டிருக்கிறோம். ராட்சதனாக இருக்கிறானே, அவனுடைய விளைவுகள் பெரியதாக இருக்கிறதே. உபாகமத்துல 28வது அதிகாரம் 16வது வசனத்துக்கு மேல நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் எது சாபம் என்று சொல்லப்பட்டிருக்கும். நோய் என்பது ஆசீர்வாதம் இல்லை. நோய் என்னதுதான்? சாபந்தான். எனக்கு ஒரு படிப்பினையை கொடுப்பதற்காக, என்னை உறவுக்குள் அழைப்பதற்காக அவர் எனக்கு இந்த நோயை கொடுத்திருக்கிறார் என்று வைத்திருப்போம் என்றால் அது நமது அறியாமை. நோய் என்பது ஆசீர்வாதம் இல்லை. நோய் என்பது சாபம். அந்த சாபத்திலிருந்து அவர் நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அது நம்ம விசுவாசிச்சாலும் சரி, விசுவாசிக்கவில்லை என்றாலும் சரி, சத்தியம் இதுதான். அதை நாம் அனுபவித்தாலும் சரி, அனுபவிக்க முடியாமல் இருந்தாலும் சரி, சத்தியம் மாறாது. அதுல நாம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த 16வது வசனத்துக்கு மேல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கின்ற காரியங்கள்ல குறைந்தது ஒரு 7-8 காரியங்களாவது ஒரு விசுவாசியோட வாழ்க்கையில் என்ன செய்து இருக்கிறது. நான் செய்யறதெல்லாம் வாய்க்கவில்லையே, நான் என்ன செய்தாலும் அது ப்ராஸ்பர் ஆகல, அது வாய்க்காமல் போகிறது, எதை தொட்டாலும் அது நன்றாக இல்லை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் அது சாபம். இதுல நற்செய்தி என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். உங்களுடைய தலைமுறைகள்ல ரிப்பீட்டடான ஒரு நோய் வருகிறது என்றால், என்னுடைய அம்மாவுக்கு அந்த நோய் இருந்தது, என்னுடைய தாத்தாவுக்கு அந்த நோய் இருந்தது, என் குடும்பத்தில் இவங்களுக்கு இந்த நோய் இருக்கிறது என்று பரம்பரையாக ஒரு நோய் வந்தது என்றால் அதுக்கு பெயர் என்னது? சாபம். ஆனால் இதுல நற்செய்தி, இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார். நம்முடைய 3-4 தலைமுறைகளுக்கு முன்னால் எல்லாருமே தேவனை அறியாத சந்ததிகள். அவர்களுக்கு இருந்த அந்நிய வழிபாடுகளுடைய உடன்படிக்கைகள், ஆராதனைகள், அது எல்லாமே என்னதுதான்? சாபந்தான். நாம அதுல இல்லை என்றாலும் 2ஆம் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அந்த சாபம் என்ன செய்யும்? வரும். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். குடும்பத்துல நிறைய பேருக்கு குழந்தை இல்லாம இருக்குதா? கர்ப்பம் விழுகிறதும் மலடும் நம்முடைய தேசத்தில் குடும்பத்தில் இருப்பது இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். குடும்பம் உடைஞ்சு போகுதா? கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்களா? இது ஆசீர்வாதம் கிடையாது, அது என்னதுதான்? சாபந்தான். நீங்க உபாகமத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கின்ற காரியம், எந்த சாபம் நம்மிடத்தில் இருக்கிறதோ அது நம்மிடத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கு யோசுவா காலேபு போல அதை எனக்கு அவர் கொடுத்து விட்டார் என்று விசுவாசத்தோடு காலை எடுத்து வைக்க முடியாமல் அந்த ராட்சதனை பார்த்து நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பயந்து கொண்டிருக்கிறோம். இயேசு என்ற நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தை கொண்டு ஒரு விசுவாசியாக அந்த அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய உரிமையை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தந்திருக்கிறது. நம்முடைய முன்னோர்களுக்கு எந்த உடன்படிக்கை இருந்தாலும் சரி, எந்த தவறான பழக்க வழக்கம் இருந்தாலும் சரி, முன்னோர்களுக்கு ஒரு பாவ பழக்கத்தில் அவங்க அடிமையா இருக்கலாம், விபச்சார பழக்கத்தில் இருக்கலாம், போதை பழக்கத்தில் இருக்கலாம், குடி பழக்கத்தில் இருக்கலாம்,
அந்த சந்ததிகளுக்கு எளிதாக அந்த பாவத்தில் விழக்கூடிய இயல்பு உண்டு. இதுல நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் இது சாபம்? எளிதாக அந்த பாவத்தில் அந்த சந்ததிகள் என்ன செய்வாங்க? விழுந்து போயிடுவாங்க. ஏனென்றால் அந்த மாம்சம் ஜென்மஸ்பாவத்தில் இருக்கிறது. ஆனா நற்செய்தி என்ன தெரியுமா? நம்முடைய ஆவியோ தேவ வித்தினால் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இயேசு என்ற நாமத்தை எடுத்து அந்த அடிமைத்தனத்தின் ஆவியை எதிர்த்து நிற்கும் பொழுது அது நம்மை விட்டு என்ன செய்யும்? ஓடி போகும். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய மாம்சத்துக்கு உலகம் பிடிக்கும், பாவம் பிடிக்கும். ஒரு சில பாவ காரியங்கள் நமக்கு விருப்பமாக இருக்கலாம். ஆனால் நம்ம தேவனுடைய வார்த்தையை கொண்டு அதை மேற்கொள்ள முடியும். நம்முடைய சிந்தனையை மறுரூபமாக்கி இந்த இயல்பு எனக்கு இல்லை, அவருடைய இயல்பு தேவ வித்தினால் நான் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி உங்க சிந்தையை நீங்கள் மறுரூபமாக்குவதன் மூலம் அதிலிருந்து உங்களால் என்ன செய்ய முடியும்? வெளியே வர முடியும். ஆனால் இந்த அடிமைத்தனத்தின் ஆவி என்பது உங்க பலத்தில் என்ன செய்ய முடியாது? வெளியே வர முடியாது. அது இயேசு என்ற நாமம் சொன்னாதான் உங்களால் என்ன செய்ய முடியும்? வெளியே வர முடியும். இந்த அடிமைத்தனத்தின் ஆவிக்கு என் மேல என்ன கிடையாது? அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினால உன்னை நான் என்ன செய்றேன்? அப்புறப்படுத்துகிறேன். இயேசு என்ற நாமத்தின் வல்லமை இது. நம்ம வாழ்க்கையில பயன்படுத்த வேண்டிய ஒரு நாமம். அதனுடைய வல்லமை தெரியாம, அதோட அதிகாரம் தெரியாம, அதனுடைய இடம் தெரியாம நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? இருந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாமத்தை கொண்டு சூழ்நிலைகளை ஆளுகிறவர்களாக நம்மை வைத்திருக்கிறாரா? வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதிகளிலையும், அது உங்க பொருளாதாரமா இருக்கலாம், உங்களுடைய நோய் பலவீனமா இருக்கலாம், உங்களுடைய தலைமுறையாக பின்தொடர்ந்து வருகின்ற சாப செயல்களாக இருக்கலாம். அந்த இடத்துல நம்ம மன்னிப்பு கேட்டு, நாம செஞ்சதுனால இல்லை, நம்ம முன்னோர்கள் செய்ததினால் மன்னிப்பு கேட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் சுத்திகரிப்பிற்குள் சென்று நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சாப விடுதலையை இயேசுவின் நாமத்தை கொண்டு நம்மளால என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யோவான் 14:13-14. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை என்ன செய்வாரா? செய்வார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இந்த எதை என்பது இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்த பரிகார பலியில் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவைகள். எதை கேட்டாலும் என்பதோட அர்த்தம் அதுதான். நம்முடைய இச்சையை கேட்பது அல்ல. பரிகார பலியில அவர் என்ன விடுதலை கொடுத்திருக்கிறாரோ, என்ன வாழ்வு கொடுத்திருக்கிறாரோ, அவரது நாமம் எதுல மகிமைப்படுமோ அதை கேட்கிறது. எதை கேட்டாலும் அதை நான் என்ன செய்வேன்? செய்வேன். என் நாமத்தினாலே, இயேசு என்ற நாமத்தினாலே. இயேசு என்ற நாமத்திற்கு அந்த வல்லமை இருக்கிறது. பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்கு போறாங்க. பிறந்ததுல இருந்தே நடக்க முடியாத ஒரு மனுஷன் பிச்சை கேட்டு அவரை பார்க்குறாரு. பேதுரு சொல்றாரு, வெள்ளியோ பொன்னோ என்னிடத்துல இல்லை, என்கிட்ட என்ன இருக்கிறதோ அதை உனக்கு நான் என்ன செய்கிறேன்? தருகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. நடக்கவே முடியாத இயல்பில்லாத மனிதன் எழுந்து நின்று குதித்து தேவன் என்ன செஞ்சாரா? மகிமைப்படுத்துகிறார். சுற்றிலும் ஒரு பெரிய கூட்டம் கூடுகிறது. பேதுரு சொல்றாரு, எங்களுடைய சுய பக்தியினாலாவது, எங்களுடைய சுய சக்தியினாலாவது இதை செய்தோம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? இல்ல. வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 3:12-16. பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறதென்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? 16.
அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. 12. பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவரை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? நான் அப்போஸ்தலன் என்பதினால் இல்லை, நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட 3.5 வருடங்கள் இருந்தவர் என்பதினால் இல்லை, எனக்கு அவர் மீது பக்தி இருக்கிறது என்பதினாலும் இல்லை. அப்படி நினைத்து நீங்கள் எங்களை பார்க்கிறது என்ன? இன்றைக்கு நாம் நினைக்கிறோம் இல்லையா, அவங்க ஜெபிச்சாதான் கேட்கும், அவங்க கை வச்சா என்ன செஞ்சிடும், நடந்துரும், அவங்களுக்கு அதிக பக்தி இருக்கு, அவங்களுக்கு அதிக சக்தி இருக்கு, அபிஷேகம் இருக்கு, வல்லமை இருக்கு, நம்ம நினைக்கிறோமா இல்லையா? நினைக்கிறோம். இங்க பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, அவருடைய நிழல்ல நோயாளிகளை கொண்டு என்ன செஞ்சாங்களா, போட்டாங்களா, நோயாளிகள் என்ன செஞ்சாங்களா, சொஸ்தமானார்கள். அப்படிப்பட்ட அப்போஸ்தலன் சொல்றாரு, இது என்னோட சுய சக்தியும் கிடையாது, என்னோட சுய பக்தியும் கிடையாது. இப்படி நினைச்சு என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. 16வது வசனம் வாசிக்கலாம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவரை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவருக்கு கொடுத்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம், இயேசு என்ற நாமத்தை பற்றும் விசுவாசத்தினால் அவருடைய நாமம் இந்த சுகத்தை என்ன செஞ்சிருக்கு, கொடுத்திருக்கிறது. நடக்கவே முடியாத, நடக்க இயல்பே இல்லாத ஒருவருக்கு நடக்கும் இயல்பை எது கொடுத்துச்சா? இயேசு என்ற நாமம். இந்த இயேசு என்ற நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குதா? நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்கிட்ட பட்சபாதம் கிடையாது. பேதுருவுக்கு என்ன நாமம் கொடுத்திருந்தாரோ அந்த நாமத்துல பாதியை நமக்கு என்ன செய்யல, தரல. அதே நாமம், அதே வல்லமை, அதே விருப்பம், அதே சுதந்திரம், அதே பயன்படுத்தி கொள்ளக்கூடிய உரிமை, எல்லாமே ஒன்றுதான். அவருக்கு கொடுத்தது அப்படியே நமக்கும் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அவரது நாமத்தை பற்றும் விசுவாசத்தினால். இந்த இடத்தை கேட்ட உடனே அநேகர் நம்ம சொல்லுவோம், அவங்களுக்கு இருக்கிற விசுவாசம் எனக்கு இல்லை, ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். அந்த இடத்துலையும் அவர் நம்மளை என்ன செய்யல, வைக்கவில்லை. என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கன்னு கேட்குற இடத்துல அவர் என்ன செய்யல, வைக்கவில்லை. த சேம் மெஷர் ஆஃப் ஃபெய்த், ஒரே அளவு விசுவாசம். பேதுருவுக்கு என்ன விசுவாசம் இருந்ததோ, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன விசுவாசம் இருந்ததோ, இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன விசுவாசம் இருந்ததோ, அதே விசுவாசம் ஒரு விசுவாசியின் ஆவியில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்ற விசுவாசம். லாசருவோட கல்லறைக்கு முன்பாக 4 நாளைக்கு பிறகு ஒரு பெரிய மக்கள் கூட்டம் நின்றுகிட்டு இருக்கு. அதற்கு முன்பாக நின்று, லாசருவே எழுந்து வா, வெளியே வா என்று சொன்ன விசுவாசம். ஆதியில உலகங்களை உண்டாக்கிய விசுவாசம். சகலமும் அவர் மூலமாகவும் அவரை கொண்டும் அவருக்காகவும் என்ன செய்யப்பட்டுச்சா, படைக்கப்பட்டது. அதே விசுவாசம் இன்றைக்கு ஒரு விசுவாசிக்குள் இருக்கிறது. அதை வர்த்திக்க பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குற இடத்துல ஒரு விசுவாசி அவர் என்ன செய்யலை, வைக்கவில்லை. அது வர்த்திக்க செய்கின்ற இடத்துல நம்மளை தான் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார்.
கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்ற அடையாளத்தை தெரிந்து கொண்டு அவரது வார்த்தைகளோடு வேதத்தோடு நீங்கள் நேரம் செலவழிக்கும் பொழுது உங்களால் அந்த விசுவாசத்தை என்ன செய்ய முடியும்? வர்த்திக்க பண்ண முடியும். இது ஜெபித்து வருகிறது இல்லை, அவருக்கு நேரம் கொடுக்கறதுனால வருகிறது. நேர பற்றாக்குறை அந்த பிரச்சனை தான். எனக்கு அவர் தரவில்லை என்ற பிரச்சனை இல்லை. எவ்வளவு நேரம் நான் அவருக்கு கொடுக்குறேன், அவர் வேதத்தோடு நான் எவ்வளோ நேரம் செலவழிக்கிறேன், அந்த வார்த்தைகளை எவ்வளோ நேரம் என் தியானத்தில் நான் வைக்கிறேன், அந்த வார்த்தைகளை நான் எந்த அளவுக்கு நான் பேசுகிறேன், அந்த அளவுக்கு அந்த விசுவாசம் என்ன செய்யும்? வர்த்திக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு என்ற நாமத்தை நமக்கு நோய்களின் மேல ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரமாக அவர் கொடுத்திருக்கிறார். பிசாசுகளின் மேல ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரமாக என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளின் மேல ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரமாக இயேசு என்ற நாமத்தை என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் நமக்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த செயல்களை எல்லாம் அவர் சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரா? செய்து முடித்து விட்டார். செய்து முடித்து ஒரு பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறார். அவர் செய்து முடித்து விட்டார். அந்த வெற்றியை அனுபவிப்பதற்காக இயேசு என்ற நாமத்தை அவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இங்க பேதுரு சொல்றாரு, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. இந்த விசுவாசமோ அவருடைய விசுவாசம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. பவுல் சொல்றாரு, கலாத்தியர் 2:20 வாசிக்கலாம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கின்றார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கின்றதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இது ஆங்கிலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனுடைய விசுவாசத்தினால் நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? பிழைத்திருக்கிறேன். அவரை பற்றும் விசுவாசம் அல்ல, குமாரனுடைய விசுவாசம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த விசுவாசமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் பேதுருல சொல்லப்பட்டிருக்கு, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சிட்டாரா? கொடுத்து விட்டார். அவரை நம்ப வேண்டும் என்றால் அந்த விசுவாசத்தையும் அவர் என்ன செஞ்சிட்டாரா? கொடுத்து விட்டார். விசுவாசத்தோடு அந்த நாமத்தை பயன்படுத்துகிறது தான் நம்முடைய வேலை. இந்த விசுவாசம் எப்படி இருக்கும்? எபிரேயர் 11:1 வாசிக்கலாம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. இது ஆங்கிலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் நம்பி இருக்கின்றவைகளுக்கு, உங்களுடைய கற்பனையில நம்பிக்கையில ஒரு காரியம் இருக்கும் இல்லையா? இதுல எனக்கு ஒரு சுகம் வேணும், எனக்கு ஒரு விடுதலை வேணும், இந்த பிரச்சனை நல்லபடியா முடியணும், இதுல நான் ஒரு வெற்றியை என்ன செய்யணும்? பார்க்கணும். இந்த ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா? இந்த நம்பிக்கைக்கு விசுவாசமானது உயிரை கொடுக்கிறது, பொருளை கொடுக்கிறது, வடிவத்தை அது கொடுக்கிறது, அதை பலனாக உங்க வாழ்க்கையில் என்ன செய்கிறது? கொண்டு வருகிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு பொருள் வாங்குகிறோம், அதுக்கு பில்லெல்லாம் பே பண்ணி ரசீதை என்ன செய்து கொள்கிறோம்? வாங்கி கொள்கிறோம். வீட்டுக்கு அந்த பொருளை என்ன செஞ்சிருங்க? அனுப்பி விட்டுருங்கன்னு சொல்கிறோம். 2-3 நாள் ஆகும்னு சொல்கிறாங்க. நமக்கு பயம் வருமா? ஏன் வராது? கையில் என்ன இருக்குது? ரிசிப்ட் இருக்குது. தேவனுடைய வார்த்தையும் அதுதான்.
இயேசுவின் இரத்தத்தினால் நீங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க? கழுவப்பட்டிருக்கிறீங்க. அது உங்களுக்காக அவர் பேமெண்ட் செலுத்தி, விலைக்கரையம் செலுத்தி, ஒரு இரத்தத்தினால் அது செய்து முடித்து அந்த வார்த்தையை உங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் இரத்தத்தினால் நீங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க? கழுவப்பட்டிருக்கிறீங்க. உங்க கண்களால் அதை பார்க்க முடியவில்லை என்பதற்காக அது உண்மை இல்லை என்ற அர்த்தம் இல்லை. அதை நீங்க அறிந்து கொண்டு அதை விசுவாசிக்க அந்த விடுதலை உங்க வாழ்க்கையில் என்ன செய்யும்? வெளிப்பட ஆரம்பிக்கும். இயேசுவின் தழும்புகளால் நீங்க என்ன செய்யப்பட்டீங்க? சுகமாக்கப்பட்டீங்க, குணமானீர்கள். அதனுடைய ரிசிப்ட் தான் அவருடைய வார்த்தை. மெய்யாகவே மெய்யாகவே உங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டு உங்கள் துக்கங்களை சுமந்தேன். நீங்க சுமக்க தேவையில்லை, நான் சுமந்து முடிச்சிட்டேன். என்னுடைய தழும்புகளால நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? சுகமாகி விட்டீர்கள் என்று அவரது வார்த்தையை நமக்கு ஆதாரமா என்ன செஞ்சிருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். நம்முடைய சரீரத்துல ஆதாரம்னு என்ன செய்யப்படல? சொல்லப்படல. சூழ்நிலைகள்ல ஆதாரம்னு என்ன செய்யப்படல? சொல்லப்படல. காணப்படாதவைகளின், உங்க கண்களால பார்க்க முடியாதவைகளுக்கு எது ஆதாரமா இருக்குதா? அவரது வார்த்தை. ப்ரூஃபா கொடுத்திருக்கிறாரா? ஆதாரமாக அவரது வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஆனா நாம என்ன செய்யறோம்? அவர் வார்த்தைக்கு நம்ம சூழ்நிலைகள்ல என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? ஆதாரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் மாறலையே, இன்னும் அப்படியே தானே இருக்குது, இன்னும் ஏன் எனக்கு வித்தியாசம் தெரியல, இன்னும் ஏன் ரிப்போர்ட் சேஞ்ச் ஆகல, இன்னும் நான் பார்க்கிற விஷயங்கள் என் கண்ணுக்கு தெரியவில்லையே. ஆதாரம் அங்க இல்ல. ஆதாரம் எங்க இருக்கு? வார்த்தை. அவரது வார்த்தை மாத்திரமே ஆதாரம். உங்க உணர்வுகள் கூட உங்களுக்கு அதை காண்பிக்காது. உங்க உணர்வுகள் கூட அவரது வார்த்தைக்கு ஆதாரமாக செயல்படாது. அது எதிராக தான் என்ன செய்யும்? செயல்படும். ராட்சதன் இருந்து கொண்டிருக்கிறான், கோட்டை பலமாக இருக்கிறது. கோலியாத்தோட குரல் அங்க என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். உங்க கையில் ஆதாரம் இருக்கிறது என்பதற்காக அந்த குரல் அமைதியாகி விடாது. இதுதான் விசுவாசம். இந்த விசுவாசத்தை நம்முடைய ஆவியில் அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறாரா? கொடுத்திருக்கிறாரா? எனக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயத்தோடு இயேசுவின் நாமத்தினால நீங்க கட்டளையிட்டு விசுவாசத்தோடு அதை நீங்க பேச பேச அவரது வல்லமை அந்த காரியத்தை உங்களுக்கு நடத்தி முடிக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த விசுவாசம் என்பது நம்ம நிறைய பேர் தவறுதலா புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆமா, என் இருதயத்துல நான் விசுவாசிக்கிறேன் என்று நாம சொல்றோம். இந்த விசுவாசம் என்பது என் இருதயத்துக்குள்ள இருக்கிறது என்று சொல்லி அமைதியாக இருப்பது இல்லை. இந்த விசுவாசம் நம்முடைய பேச்சிலும் நம்முடைய தீர்மானத்திலும் நமது செயல்களிலும் அது என்ன செய்யும்? வெளிப்படும். அப்படி வெளிப்படவில்லை என்றால் அந்த விசுவாசம் செத்த விசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம எந்த விசுவாசத்தில் இருக்கிறோம்? அந்த விசுவாசம் என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். விசுவாசம் பேசும். விசுவாசம் என்ன செய்யுமா? பேசும். எதை பேசும் தெரியுமா? பிரச்சனையை பேசாது, நோயை பேசாது, மற்றவர்களை பற்றி குறை என்ன செய்யாது? பேசாது. விசுவாசம் தேவனது வார்த்தையை என்ன செய்யும்? பேசும். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 4:13. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் என்ன செய்கிறோம்? பேசுகிறோம். விசுவாசம் எதை பேசும்? ஒரு சம்பவம் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். 1 சாமுவேல் 17:46. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தாவீது ராஜாவும் கோலியாத்தும்.
இதுல தாவீது ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாரே தவிர ராஜாவோட அந்தஸ்துக்கு இன்னும் என்ன செய்யல, போகல. அவர் சிறுவனாக இருக்கிறார். அவருக்கு போர் அனுபவம் கிடையாது. வனாந்தரத்துல தகப்பனுடைய ஆடுகளை அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், மேய்த்து கொண்டிருக்கிறார். அங்க கோலியாத் தினம் தினம் இஸ்ரவேல் இராணுவத்தையும் சவுல் ராஜாவுக்கும் ஒரு சவால் கொடுத்து கொண்டே இருக்கிறார். உங்களுடைய நாட்டில இருந்து யாராவது வந்து என் கூட சண்டை போட்டு ஜெயித்தால் நானும் என் நாடும் உங்களுக்கு அடிமை. நான் ஜெயிச்சுட்டா நீங்களும் உங்க நாடும் எங்களுக்கு அடிமை. 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 40 நாள். இதை கேட்டு போர் அனுபவம் பெற்ற இராணுவமும் சவுல் ராஜாவும் என்ன செஞ்சாங்களா, ஓடி ஒளிஞ்சாங்களாம். தன் தகப்பனுடைய கட்டளையின்படி இராணுவத்தில் இருக்கிற தன்னுடைய சகோதரர்களுக்கு உணவு பண்டங்களை கொண்டு வருகிறார். கொண்டு வரும்போது இங்க கோலியாத் சவால் விடுறதை அவர் என்ன செய்கிறார், பார்க்கிறார். அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அவர் சவால் விட்டு கொண்டிருக்கிறார். எல்லா இராணுவமும் என்ன செய்கிறது, ஓடி ஒளிகிறது. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை நிப்பாட்டி இவனை கொன்றால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு இராணுவ வீரன் பயந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. ஓடுற ஒருவனை நிப்பாட்டி இவனை கொல்லுகிறவனுக்கு என்ன கிடைக்கும்? அந்த வீரன் இவரை பார்த்து என்ன நினைச்சிருப்பாரு? இல்ல, அதே தான் அவருடைய சகோதரனும் கேட்கிறாரு. உன்னுடைய இருதயத்தின் அகங்காரத்தை நான் அறிவேன். ஏனென்றால் எந்த போர் அனுபவமும் கிடையாது. ராஜா என்று தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டதினால் வந்த அகங்காரம் என்று அவருடைய சகோதரன் என்ன செய்கிறார், நினைக்கிறார். ஒரு பொறாமை. இந்த இடத்துல அவருக்கு இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? வந்தது மாத்திரம் இல்லை, அந்த விசுவாசத்தை அவர் பேசுகிறார். அங்க இராணுவ உடையெல்லாம் போட்டு சவுல் ராஜா விடும் பொழுது இல்லை இல்லை, எனக்கு இதெல்லாம் என்ன செய்யாது, ஒத்து வராது என்று சொல்லி கூழாங்கல்லையும் கவனையும் கையில் என்ன செய்து கொள்றாரா, எடுத்துக்கொள்ளுகிறார். ஒரு ராட்சதர் கையில் ஆயுதங்களோடு வரும் பொழுது ஒரு சிறுவன் என்ன செய்கிறாரா, கூழாங்கல்லையும் கவனையும் எடுத்துக்கொண்டு போய் அவர் சொல்லுகின்ற வார்த்தை, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி. கையில வச்சிருக்கிற கூழாங்கல்லையும் கவனையும் வச்சு தலையை கையில வாங்க முடியுமா? எப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் இல்லை? விசுவாசம் என்ன செய்யுமா, பேசும். அவரது வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை சூழ்நிலைகளை பார்த்து அது என்ன செய்யும், பேசும். அப்படி பேச முடியலன்னு சொன்னா விசுவாசம் செத்த விசுவாசத்துல நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சூழ்நிலை நன்றாக இருந்தால் பேசுவது இல்லை. அங்க கோலியாத் கர்ஜித்து கொண்டிருக்கிறார், சவால் விட்டு கொண்டிருக்கிறார், மிரட்டி கொண்டிருக்கிறார். இங்க விசுவாசம் என்ன செய்கிறது, பேசுகிறது. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில என்ன செய்வார், ஒப்பு கொடுப்பார். உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி என்னெல்லாம் செய்ய போறாரோ அதெல்லாம் அவர் என்ன செய்கிறார், சொல்கிறார். இதுல ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா, இது அப்படியே நம்ம ரிவர்ஸ்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நோய் வந்துருச்சு, இனிமே இப்படிதான், இதை இப்படிதான் இருக்கணும், இது இப்படிதான் முடிஞ்சு நான் இப்படிதான் என்ன செய்ய போறேன், போக போறேன். சாத்தான் நம்முடைய நினைவுகளை, எண்ணங்களை, நம்ம பழக்க வழக்கங்களை, பேச்சுகளை எந்த அளவுக்கு அவன் மாற்றி இருக்கிறான் இல்லையா? விசுவாசம் சூழ்நிலைகளை பேசாது, சூழ்நிலைகளை பார்த்து தேவனுடைய வார்த்தை என்ன செய்யும், பேசும். அங்க நடந்துதான் நடக்கலையா? அந்த சம்பவத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கோலியாத் மேல ஒரு கல்லை எறிகிறார். கோலியாத் எப்படி விழுந்தாரா? பின்பக்கம் விழுந்தாரா, முன்பக்கம் விழுந்தாரா? எப்படி விழுந்தாரு? முன்பக்கம். ஒரு கல்லை கொண்டு எரியும் போது விழுகிறதுங்கிறது ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயம். அப்படியே கல்லை வச்சு விழுந்தாலும் அவர் எப்படி விழுவாரு? ஒருத்தங்களை பிடிச்சு தள்ளினா எப்படி தான் விழுவாங்க? பின்னாடி தான் விழணும். அவர் என்ன செஞ்சாரா? முன்பக்கம். அப்படி என்றால் யுத்தம் தாவீது ராஜாவுடையது அல்ல, யுத்தம் யாரோடது? கர்த்தருடையது. பின்னாடி இருந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? தள்ளப்பட்டிருக்கிறார். என்ன பிரச்சனை தெரியுமா? இதுல இருந்து நான் எப்படி வெளியே வரப்போறேன்? இந்த நோயிலிருந்து எப்படி நான் விடுதலையை வாங்க போறேன்? இந்த பிரச்சனையில எப்படி நான் வெற்றியை பார்க்க போறேன்? இந்த சூழல்ல இருந்து நான் எப்படி தப்பிக்க போறேன்னு சொல்லி நம்முடைய பலத்துல நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய லிமிட்டேஷன்ஸ், நமக்குன்னு ஒரு லிமிட் உண்டு.
அதுக்கு மேலே நம்மளால் என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. நம்முடைய அந்த வரைமுறையின்படி, அந்த லிமிட்டேஷன் படி நம்ம அதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த விசுவாசம் லிமிட்டேஷனே இல்லாத கர்த்தரை அந்த சூழ்நிலைகளுக்குள் கொண்டு வரும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் வசனம் சொல்லுகிறது. ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை என்ன செய்வாரா? உயிர்ப்பிப்பார். இயேசுங்கிற நாமத்தை நம்ம பயன்படுத்தணும். விசுவாசத்தை நம்ம என்ன செய்யணும்? பேசணும். உயிர்ப்பிக்க வைக்கிற வல்லமை யாரோடது? தேவனுடையது. விசுவாசம் என்ன செய்யும்? பேசும். ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரன், கிட்டத்தட்ட கொஞ்சம் நல்ல வயசு அவங்களுக்கு லங்ஸில் கேன்சர், வயதாகி விட்டதினால் கீமோ ரேடியேஷன் எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இந்த சத்தியம் தெரிஞ்ச ஒருவர் அவர். அவங்களுக்கு இயேசு என்ற நாமத்தினால அத்தாரிட்டி ப்ரேயர் செய்துவிட்டு சத்தியத்தை கொடுத்தோம். டாக்டர்கிட்ட போய் பார்க்க போயிருந்தாங்க. அந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு அந்த டாக்டர் கூட 2 பேர் டாக்டரையும் வர வச்சு, இன்னும் இவங்க பக்கத்தில் அவங்களோட மனைவியையும் கூப்பிட்டு உட்கார வைத்து, இங்கே பாருங்க, உங்கள் பழைய ரிப்போர்ட்டில் உங்கள் நுரையீரலில் என்ன இருக்குது? கட்டி இருக்குது. ஆனால் இப்போ உள்ள ரிப்போர்ட்டில் என்ன செய்யலை? இல்லை, நாங்கள் பொய் சொல்லலை, நாங்கள் உங்களை என்ன செய்யலை? பொய் சொல்லி ஏமாற்றவில்லை. இப்பொழுது கட்டி இல்லை, ஆனால் பழைய ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது? கட்டி இருக்குது என்று நம்மீது குற்றம் வந்துவிடுமோ என்று ஒரு 4 பேரை சேர்த்து வச்சு அந்த டாக்டர் என்ன செஞ்சாரா? பேசினாராம். அவருக்கு தேவனை பற்றி என்ன செய்யாது? கீமோ கிடையாது, ரேடியேஷன் கிடையாது. அது எப்படி அந்த கட்டி மறையும்? அந்த சகோதரன் தவறாக நினைத்து கொள்ளக்கூடாது என்று பழைய ரிப்போர்ட்டையும் புது ரிப்போர்ட்டையும் கையில் வச்சு அவருக்கு விளக்கம் கொடுத்தாராம். வெளியே வந்த அந்த சகோதரன் என்னிடம் சொன்னது என்ன அப்படின்னு சொன்னால், அவருக்கு இயேசுங்கிற நாமம் தெரியாது இல்லையாமா? இயேசுங்கிற நாம இந்த அற்புதத்தை என்ன செஞ்சது? செய்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னும் நிறைய சாட்சிகளை சொல்லிக்கொண்டே போகலாம். சமீபத்தில் ஒரு பையனுக்கு கால் முட்டுக்கு கீழே எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆக்சிடெண்ட், என்ன காரணம்னு தெரியல. அந்த எலும்பு நரம்பு எல்லாமே ஒரு முடிச்சு போட்டு தான் வச்சுருந்தாங்க அந்த நரம்புகளை அப்படின்னு சொன்னாங்க. இந்த சத்தியத்தை கொடுத்தோம். இயேசுவின் நாமத்தினால அதிகார ஜெபம் செஞ்சுட்டு அந்த வார்த்தைகளை கொடுக்க ஆரம்பித்தோம். தேவனை அறியாத பையன், எனக்கு தெரிந்த ஒரு சகோதரியோட உறவுக்கார பையன். ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய டேட்டு கால தாமதமாகிக்கிட்டே போகுது. ஒரு கட்டத்தில் டாக்டர் ஆப்ரேஷன் வேண்டான்னு என்ன செஞ்சிட்டாரு? சொல்லிவிட்டார். ஆப்ரேஷன் இல்லை, ஆப்ரேஷன் இல்லாமல் அந்த பையன் சுகத்தை என்ன செஞ்சுக்கிட்டா? பெற்றுக்கொண்டான். காலை முட்டுக்கு கீழே எடுக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு சூழ்நிலை. அந்த இயேசு என்ற நாமம், அவரது வார்த்தை அந்த நரம்புகளை, தசை நார்களை அது என்ன செய்கிறது? உயிர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அது மரித்து போனதாக இருக்கலாம். நோய்க்கு மாத்திரம் இல்லை, உங்கள் சூழ்நிலைகள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி. உங்கள் பொருளாதார பிரச்சனையில் இருக்கிறீங்களா? வசனம் சொல்லுது, மல்கியால சொல்லப்பட்டிருக்கு, நீ கொடுத்து என்னை சோதித்து பார் என்று சொல்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்கு நீங்க கொடுங்க, வானத்து பலகணிகள் திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நான் உங்களை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை என்ன செய்யுங்க? சோதித்து பார். அவருடைய ராஜ்யத்துக்கு விதைங்க. எந்த இடத்துல அவர் மாற சொல்லுகிறாரோ அந்த இடத்துல நீங்க ரிப்பென்ட் பண்ணுங்க. அவருடைய வார்த்தைகளை நீங்க விசுவாசத்தோடு பேச ஆரம்பிங்க, நன்றி சொல்ல ஆரம்பிங்க. நீங்க செய்வதெல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகளுடைய காரியமாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையில நீங்க நின்று கொண்டிருந்தாலும் சரி, வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி, உங்களுடைய களஞ்சியத்தை பார்க்காதீங்க, உங்களுடைய இயலாமையை பார்க்காதீங்க, உங்க குறைவுகளை பார்க்காதீங்க, உங்களுடைய பலவீனத்தை பார்க்காதீங்க. அவர்
வல்லமையை வெளிப்படுத்துகிறது. அவரது ஐஸ்வர்யத்திலிருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து விசுவாசம் கீழ்ப்படியும். வாசிக்கலாம் யாக்கோபு 2:17. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். அநேக பேருக்கு விசுவாச செயலுக்கும் பக்தி செயலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன செய்யல, தெரியல. விசுவாச செயலுக்கும் பக்தி செயலுக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? நான் ஜெபிக்கிறேனே, நான் வேதம் வாசிக்கிறேனே, நான் ஆலயத்துக்கு போகிறேனே, யாருக்கும் எந்த அநியாயமும் செய்கிறது இல்லையே, நான் பொய் கூட சொல்கிறது இல்லையே, எனக்கு ஏன் இன்னும் சுகம் கிடைக்கல? நான் இவ்வளோ பேருக்கு நான் தானம் பண்ணுறேனே, நன்கொடை கொடுக்குறேனே, தசம பாகம் கொடுக்குறேனே, எனக்கு ஏன் இன்னும் இந்த விடுதலை கிடைக்கல, இந்த ஆசீர்வாதம் ஏன் என் பிள்ளைங்களுக்கு கிடைக்கல? இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் என்னது? பக்தி செயல்கள். இது செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லலை, வேதமும் அப்படி சொல்லலை. இதெல்லாம் செய்ய வேண்டிய செயல்கள் தான். இதை செய்து சுகத்தையும் விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் பெறும்படி அவர் நம்மளை என்ன செய்யலை, வைக்கலை. இதன் மூலம் நம்ம அதை பெறவும் முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இதை நமக்கு பெற்று கொடுத்திருக்கிறது. சுகத்தை யார் கொடுத்திருக்கிறா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஆசீர்வாதத்தை யார் கொடுத்திருக்கிறா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். விடுதலையை யார் கொடுத்திருக்கிறா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். விசுவாச செயல்கள்னா என்ன? நீங்க அவரை அறிகிறதற்கு வேதம் வாசிக்க தான் செய்யணும். ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்துக்கு நீங்க ஆலயத்துக்கு போக தான் செய்யணும். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு நீங்க அவருக்கு கொடுக்க தான் செய்யணும். அவர் ஒன்றும் இல்லாமல் உங்ககிட்ட என்ன செய்யல, கேட்கல. உங்களை அதிகமாக ஆசீர்வதிக்க என்ன செய்கிறார்? கேட்கிறார். அந்த மல்கியா 3வது அதிகாரம் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், நீங்க எனக்கு கொடுங்க, வெட்டுக்கிளிகள் பட்சித்த விளைவுகளை உங்களுக்கு நான் திரும்ப என்ன செய்வேன்? கொடுப்பேன். அப்படி என்றால் உங்களுடைய பொருளாதார ஆசீர்வாதத்தை சாத்தானானவன், பிசாசானவன் திருடாத படிக்கு, அழிக்காத படிக்கு அவர் பாதுகாப்பதற்காக, ஆசீர்வாதத்திற்காக அவர் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் தங்கமும் அவருடையது, பொன்னும் அவருடையது. அவர் ஒரு குறைவினால் உங்ககிட்ட வந்து என்ன செய்யல, கேட்கல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். விசுவாச செயல்கள் என்றால் கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு, அந்த சத்தியம் என்ன சொல்லுகிறதோ, அவரது வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, அது நமக்கு நம்ப முடியவில்லை என்றாலும், அது நமக்கு செய்ய முடியவில்லை என்றாலும் அது செய்ய தீர்மானிக்கிறது. அதுக்கு பேர் தான் என்னது? விசுவாச செயல். இந்த செயல் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பக்தி செயல் எப்படி இருக்குது? ஈஸியா இருக்கு. பக்தி செயல்கள் அதை என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. ஏனென்றால் பக்தி செயல்களை செய்யும் போது நம்பிக்கை யார் மேல வரும்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு வாரம் தூங்காம உட்காந்து என்ன செஞ்சேன்? ஜெபிச்சதுனால இந்த விடுதலை எனக்கு என்ன செஞ்சது? கிடைச்சிது. அப்படியா விடுதலை கிடைச்சிது? ஏசு கிறிஸ்து தம்முடைய வல்லமை, மகத்துவம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு அடிமையின் கோலம் எடுத்து நம்முடைய இடத்துக்கு வந்து நம்முடைய சார்பில் நம்முடைய ஆக்கினையை ஏற்றுக்கொண்டு அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டதினால் எனக்கு என்ன கிடைச்சிது? விடுதலை கிடைச்சிது. அங்க மகிமை யாருக்கு போகுது? ஏசு கிறிஸ்துவுக்கு போகுதா? நம்முடைய ஜெபத்துக்கு வருதா? நம்முடைய ஜெபத்துக்கு. இதுக்கு பேர் பக்தி செயல்கள். எங்கெல்லாம் மகிமை நமக்கு கிடைக்குதோ அதுக்கு பேர் என்னது? பக்தி செயல்கள். எங்கெல்லாம் மகிமை அவருக்கு போதோ அது விசுவாச செயல்கள். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதற்கு கீழ்ப்படுகிறது. விசுவாசம் கீழ்ப்படியும். என் ரிப்போர்ட் மாறல, ஏன் அது என்ன செய்யாது? சொல்லாது. நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன், நான் தேவனுக்கு கொடுத்து கொண்டே தான் இருக்கிறேன், நான் யாருக்கும் எந்த அநியாயமும் செய்யலை, நான் இப்படிதான், நான் நல்லது தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இல்லை, ஒரு சில இடங்களை விட சொல்லுவார். கண்டிப்பாக நம்ம அதை என்னதான் செய்யணும்? விட்டுதான் ஆகணும். விடுதலை பண்ண சொல்லுவார். நம்ம அவங்கள என்னதான் செய்யணும்? விடுதலை பண்ணணும். அப்போதான் நம்ம விடுவிக்கப்படுவோம். நாம விடுதலையை கொடுக்காம நமக்கு விடுதலை என்ன செய்ய முடியாது? வாங்க முடியாது. ஒரு இடத்த மன்னிக்க சொல்லுவார், ஒரு சில இடத்த வேண்டான்னு சொல்லுவார். இந்த இடம்லாம் நம்ம பலத்தில் இல்லை,
நிறைய சத்தியங்களை நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு தீர்மானம், ஒரு மனம் திரும்புதல், அவரை பற்றி பிடித்து கொண்டு எனக்கு இந்த இடத்துல கிருபை வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் வல்லமை உங்களை செய்ய வச்சிரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இவங்களுக்கு இதை நான் மன்னிக்கவா அப்படின்னா நம்முடைய விடுதலை என்ன செய்யும்? தடைப்படும். இவங்களை நான் விடுதலை செய்யவா, இந்த காரியத்தை நான் விட்டு கொடுத்தால் அவங்க இனி என்ன நினைப்பாங்க? அவங்களோட உறவை நான் இழந்து போயிடுவேனே, அவங்ககிட்ட இருந்து வருகின்ற தயவை நான் பெற்றுக்கொள்ள முடியாதே. இந்த மனித தயவுக்காக தேவ தயவை இழக்கிறவங்க எத்தனை பேர் தெரியுமா? மனித தயவு நமக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்கும் தெரியுமா? நம்ம தேவனை பார்ப்பதினால் தேவன் மூலமாக அது என்ன செய்யும்? வரும். ஆனால் ஷார்ட்கட்டில் நம்ம யாரை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? மனிதனை பார்க்குறோம். விசுவாசம் கீழ்ப்படியும். ஆபிரகாம் அவர் என்ன செஞ்சாரா? கீழ்ப்படிஞ்சாரு. எது வரைக்கும் தெரியுமா? நம்ம வார்த்தையில் சொல்கிறத இருந்தா தவமாய் தவம் இருந்து பெற்ற பிள்ளை. அங்கே அவர் என்ன கேட்குறாரு? பலி கேட்குறாரு. நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு நான் நம்புறேன், சாராள் கிட்ட அவர் என்ன செஞ்சிருக்க மாட்டார்? சொல்லியிருக்க மாட்டார். சொல்லியிருந்தா அவங்க என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க? விட்டிருக்க மாட்டாங்க. பலி கொடுக்க தீர்மானிக்கிறார், கீழ்ப்படுகிறார். இது அவருக்கு ஈஸியா இருந்திருக்குமா? இல்லை. இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். உங்களை எந்த இடத்துலலாம் கீழ்ப்படிய சொல்லுகிறார். நம்ம அதுக்கு எத்தனை சாக்கு போக்கு சொல்றோம், எத்தனை காரண காரியங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இது எப்படி ஆண்டவரை நான் விட முடியும்? அந்த இடத்தை விட தீர்மானிச்சாதான் அவரால் அந்த இடத்துல என்ன செய்ய முடியும்? செயல்பட முடியும். விசுவாசம் கீழ்ப்படியும். அங்க தன்னுடன் வந்த வேலையாள் கிட்ட சொல்றாரு, நானும் பிள்ளை ஆண்டானும் பலி கொடுத்துட்டு நாங்க என்ன செய்வோம்? திரும்ப வருவோம். இதுதான் விசுவாசம். அடுத்து விசுவாசம் பார்ப்பதற்கு முன்னால் செயல்படும். எனக்கு அவர் தரட்டும், நான் எழுந்திருக்கிறேன், அது என்ன செய்யாது? சொல்லாது. பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் அது என்ன செஞ்சிருமா? செயல்படும். எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை இரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவராகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினார். அதனாலே அவர் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானார். நோவாவை ஒரு பெரிய பேழை கிட்ட சொல்றாரு. அதுக்கு தேவன் சொல்ற காரணம் என்ன அப்படின்னா, நான் மழையை என்ன செய்ய போறேன்? வரப்பண்ண போகிறேன். மழை பெய்ய போகிறது. மழையினால் இந்த உலகத்துல வெள்ளம் உண்டாக போகிறது. எல்லாரும் அழிந்து போவார்கள். நீ அழியாதபடிக்கு உனக்கு என்ன செய்? பேழையை உண்டு பண்ணிக்கொள். இதுல என்ன விசேஷம் தெரியுமா? நோவாவோட காலத்துல மழையே கிடையாது. அவங்க காலத்துல வரைக்கும் மழை கிடையாது. மழையை யாரும் பார்த்ததும் இல்லை. கண்ணால் பார்க்க முடியாத ஒரு காரியம், அந்த காரியத்தினால் உலகம் அழிய போகிறது என்று சொன்னால் யாரு நம்புவா? இந்த பேழை ஒரு சின்ன பேழெல்லாம் இல்லை. அதுல எத்தனை பேர் உள்ளே இருந்தாங்க, எத்தனை விலங்குகளும் மிருகங்களும் உள்ள இருந்தது என்று நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இதை நோவா வீட்டுக்குள்ள வச்சு என்ன செஞ்சிருக்க முடியாது? கெட்டியிருக்க முடியாது. ஒரு பெரிய ஒரு இடத்துல தான் அவர் கெட்டியிருக்க முடியும். அது அவர் கெட்டும் போது பொதுமக்கள் எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க? கேட்டிருப்பாங்க. நோவா என்ன செய்றீங்கன்னு கேட்டிருப்பாங்க. அவர் என்ன சொல்லியிருப்பாரு? மழை பெய்ய போகுது, வெள்ளம் வரப்போகுது, தேவன் உலகத்தை அழிக்கப் போகிறார், நான் என்ன செய்ய போறேன்? பேழையை கட்டி கொண்டிருக்கிறேன். அப்படியா நோவா, நல்ல காரியம் பண்றீங்கன்னு சொல்லியிருப்பாங்களா? இல்ல, பைத்தியக்காரன். விசுவாசம் பேசும், விசுவாசம் கீழ்ப்படியும், விசுவாசம் அந்த பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் செயல்படும். அதனால் உங்களுக்கு கிடைக்கிற பேர் என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? பைத்தியக்காரன். அவங்க என்னைய பைத்தியக்காரன் சொல்லிடுவாங்களோ, இவங்க என்ன தப்பா நினைச்சிருவாங்களோ, இவங்களோடான நேரத்தை என்னால கொடுக்க முடியாதோ, இந்த நட்பை இழந்துருவனோ, இந்த உறவை இழந்துருவனோன்னு சொன்னா ஏதாவது ஒண்ணுதான் என்ன செய்யும்? கிடைக்கும். ஒருவரால 2 எஜமானுக்கு என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. ஒரே நேரத்துல 2 போட்ல என்ன செய்ய முடியாது? போக முடியாது. உள்ள விழுந்துருவோம். அநேக விசுவாசிகளின் நிலை இதுதான்.
அது போல பைத்தியக்காரேங்கிற பேர் என்ன செய்யும்? கிடைக்கும். முட்டாள்னு இருக்கும், உலகம் தெரியாதவங்கன்னு சொல்லுவாங்க, பக்கத்தில் போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் நம்முடைய லாங்குவேஜ் வேற, உலகத்தோட லாங்குவேஜ் வேற. விசுவாசம் அந்த பலனை பார்ப்பதற்கு முன்னால் செயல்படும். நிறைய பேர் என்கிட்ட சாட்சி சொல்லுவாங்க. நேற்று கூட ஒரு சகோதரி சொன்னாங்க, அவங்க கணவருக்கு கணையம் ஃபெயிலியர் என்று டாக்டர் ரிப்போர்ட் சொன்னாராம். இவங்க அதுக்கு முன்னாடியே அந்த சத்தியத்தெல்லாம் அறிந்த ஒரு சகோதரி. அவருடைய வார்த்தைகள்னால அவங்க பலப்பட்டு டாக்டர் முன்னாடி இருக்கிறாங்க. டாக்டர் சொல்லும்போது அவங்களுக்கு என்ன வரலையா? பயம் வரலையா? கவலை வரலையா? ஏன் கணவர் அந்த கணையம் மரித்து போனாலும் இயேசுவின் தழும்புகளால் என் கணவர் என்ன செஞ்சிட்டாரு? சுகமாகிவிட்டார். இதை கேட்டால் டாக்டர் என்ன சொல்வார்? நம்ம பேசுறது இந்த பொண்ணுக்கு புரியலை. உலக பிரகாரமாக கணையம் ஃபெயிலியர்னா பயம் என்ன செய்யும்? வரும், அழுக வரும். டாக்டர்கிட்ட மாறி மாறி என்ன செய்வோம்? கேள்வி கேட்போம். இவங்க எந்த கேள்வியும் என்ன செய்யலை? கேட்கலாம். அப்படியா? இயேசுவின் தழும்புகளால் என் கணவர் என்ன செஞ்சிட்டார்? சுகமாயிட்டார். பார்ப்பதற்கு முன்னால் விசுவாசம் செயல்படும். எத்தனை பேர் நான் அது பார்க்குறேன், என் கண்ணால் நான் பார்த்த பிறகு நான் விசுவாசிக்கிறேன், ஆமாம் நான் பெற்றுக்கொண்டேன். நிறைய பேரை நான் பார்ப்பேன், பெரிய பெரிய அற்புதமாக இருக்கும். அந்த சாட்சியை நீங்கள் சொல்லலாம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, நான் இன்னும் கொஞ்சம் முழுசாக பார்த்துக்கிறேனே, அப்புறம் நான் சொல்கிறேன். அது சாட்சி அல்ல, அது விசுவாசம் அல்ல. 75% அவர் செஞ்சதுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்க. 100% என்ன செய்யும்? இயல்பாக வரும். நீங்கள் சாட்சி சொல்லாமல் உங்களது சுகம் அங்கு முழுமையாக இருக்காது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசம் எத்தனை தடைகள் இருந்தாலும் தாண்டி செயல்படும். தடைகளை சாக்கு போக்காக அது என்ன செய்யாது? சொல்லாது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவங்களோட காலகட்டமே வேற. அவங்களுக்கு இரத்தப்போக்கு இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா, அந்த நோயோட தெருவில் நடந்து போறாங்க என்று தெரிந்தால் அவங்கள கல்லெறிஞ்சு என்ன செய்யலாம்? கொல்லலாம். ஏனென்றால் தீட்டுள்ளவர்கள் தெருவில் என்ன செய்யக்கூடாது? கூட்டத்தில் போகக்கூடாது. மரண தருவாய், அவங்க மரணம் அவங்கள நெருங்கிக்கிட்டு இருக்கு. உறவுகள் இல்லை, நண்பர்கள் இல்லை, கையில் பணம் இல்லை, மருத்துவம் கைவிட்டது. 1 நாள் 2 நாள் இல்லை, 12 வருடம். எழுந்திருக்க கூட முடியாத ஒரு நிலைமை. இயேசு கிறிஸ்துவ குறித்து கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்ட உடனே இயேசு கிறிஸ்துவன் நமக்கு யாருன்னு தெரியும். மேசியா, இரட்சகர், தேவகுமாரன், அவர் கர்த்தர் என்று நமக்கு தெரியும். அந்த காலத்தில் அவர் ஒரு போதகராக என்ன செஞ்சாங்க? பார்த்தாங்க. இந்த அம்மா எளிதாக அதை கடந்து போயிருக்கலாம். நான் எத்தனையோ மருத்துவரை பார்த்தேன், எத்தனையோ ரபியை போய் பார்த்தேன், எத்தனையோ பேர் எனக்கு ஜெபம் பண்ணாங்க, நான் யாரெல்லாமோ பார்த்து விட்டேன், அங்கு கிடைக்காத சுகம் இந்த போதகரை பார்த்தால் கிடைக்குமா என்று அந்த அம்மா கேள்வி கேட்டிருக்கலாமா இல்லையா? நிச்சயமாக கேட்டிருக்கலாம். ஏசு கிறிஸ்து போகிற இடத்துல எல்லாம் சுகம். கண் பார்வையை பெற்றுக்கொள்கிறாங்க, நடக்க முடியாதவங்க நடக்கிறாங்க, பேச முடியாதவங்க பேசுகிறாங்க, மரணத்தில் உள்ளவங்க எழுந்திருக்கிறாங்க, அசுத்தாவிகள் விரட்டப்படுது, குறைவுகள் நிறைவாகிறது. இப்படிப்பட்ட ஒருத்தர் தெருவில் நடந்து போனால் எப்படி இருக்கும்? தனியாக நடந்து போவார்? கூட்டம், பக்கத்து ஊரில் இருந்தெல்லாம் நோயாளிகளை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அவருடைய சீஷர்கள் கூட்டம், நோயாளிகள் கூட்டம், அவர்களை தூக்கி வந்தவர்கள் கூட்டம், அவரை குறை கண்டுபிடிக்கக்கூடிய பரிசேயர்கள், சதுசேயர்கள் கூட்டம். இப்படி ஒரு பெரிய கூட்டத்தோடு தான் அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? போய்கிட்டு இருக்கிறார். இந்த அம்மா சொல்கிறாங்க, அவரது ஆடையை தொட்டால் போதும் நான் சொஸ்தமாவேன். இது யோசிக்கிறதுக்கே ஒரு லாஜிக்கலாக இல்லை. எப்படி அந்த அம்மா போய் தொட முடியும்? பாசிபிளே கிடையாது. நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவ்வளவு தடைகள். அந்த அம்மா ஒரு காரணம் சொல்லியிருக்கலாம். என்னை யாராவது தூக்கிட்டு போய் கொண்டு விட்டா நான் என்ன செய்கிறேன்? தொடுகிறேன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை ஏசு கிறிஸ்து என் வீட்டுக்குள்ளே வந்தால் எனக்கு அந்த சுகம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கலாம். இல்லை நான் இறங்கி இப்படிப்பட்ட நோயோடு நான் கூட்டத்துக்குள்ளே போனால் என்னை கல்லெறிஞ்சு கொல்லுவாங்களேன்னு அவங்க என்ன செஞ்சுருக்கலாம்? சொல்லியிருக்கலாம். எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் விசுவாசம் அதை தாண்டி செயல்படும். இன்னைக்கு நம்ம எத்தனை குறை சொல்றோம், எத்தனை சாக்கு போக்கு சொல்றோம். இது இல்லை என்றால் நான் இதுல சரியா சொல்லுவேன்.
இந்த இடத்துல இல்லை என்றால் என்னால் சத்தியத்தை தியானிக்க முடியும், வேதத்தை தியானிக்க முடியும், அவரை பற்றி பிடிக்க முடியாத அளவுக்கு எனக்கு சோர்வு என்று சொல்லுகிறோம். அந்த சோர்வை காட்டிலும் அவரது வல்லமை பெரியது. அவரை பற்றி பிடிக்க தான் சொல்றாரு. பற்றி பிடிக்க விடாதபடிக்கு சூழ்நிலைகள் இருக்கலாம், ஆனால் விசுவாசம் அந்த தடைகளை தாண்டி அங்க செயல்பட வைக்கும். அந்த அம்மா போய் தொட்டாங்களா இல்லையா? தொட்டாங்க. அங்க சுகம் வெளிப்பட்டுச்சா இல்லையா? வெளிப்பட்டுச்சு. இதுதான் செயல்படும் விசுவாசம். இந்த விசுவாசத்துல எனக்கு எப்ப வல்லமை வெளிப்படும்னு நீங்க காத்திருக்க வேண்டாம். வல்லமையே உங்களை தேடி என்ன செஞ்சிரும்? வந்துரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து விசுவாசம் பொறுமையாக இருக்கும். விசுவாசம் எப்படி இருக்குமா? பொறுமையா இருக்குமா? எப்பொழுதுன்னு அது என்ன செய்யாது? கேள்வி கேட்காது. ஒரு நாளைக்கு இத்தனை தடவை நான் சொல்லிட்டேனே, நானும் விசுவாசிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன், எனக்கு ஏன் இன்னும் நடக்கல, இன்னும் எவ்வளவு நாள் ஆகும், ஹவு லாங் அப்படின்னாலே அது என்ன கிடையாது? விசுவாசம் இல்லை. விசுவாசம் என்றால் நான் பெற்றுக்கொண்டேன். என்னுடைய ஆதாரம் சூழ்நிலை இல்லை, அவர் வார்த்தை. இதுல எனக்கு வெற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிச்சயம் கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த வெற்றி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம் எபிரேயர் 10:36. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. இந்த விசுவாசம் பொறுமையா இருக்கும். எரிகோ கோட்டைய சுற்றி வராங்க. ஏற்கனவே அங்க மோசே வழி நடத்தி வந்த ஜனங்கள் துர்ச்செய்தியை பரப்பினதினால் இந்த முறை தேவன் ஒரு கட்டளை போட்டிருக்கிறார். யாரும் வாயை திறந்து என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. விசுவாசம் பேச தெரியவில்லை என்றாலும் நீங்க மரணத்தை என்ன செய்யாதீங்க? பேசாதீங்க. எல்லாரும் வாயில ஒரு விரலை என்ன செஞ்சுக்கோங்க? வைத்து கொள்ளுங்கள். 6 நாள் அமைதியா அந்த கோட்டையை அவங்க என்ன செய்யறாங்க? சுற்றி வராங்க. 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 6 நாள். பொறுமை. அந்த மக்களுக்கு ஒருவேளை ஒரு சந்தேகம் இருக்கலாம், இந்த கோட்டையை சுத்தி வந்தா இது இடிஞ்சு விழுந்துருமா, அது எப்படி உள்ள போக போறோம்னு அந்த மக்களுக்கும் என்ன செய்யாது? தெரியாது. அங்க தேவன் கொடுத்திருக்கிற போர் திட்டத்தை பாருங்களேன். அங்க போர் வீரர்கள் அவர் உருவாக்க சொல்லல, அவர்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுக்க சொல்லல, எந்த வாசல் வழியாக போய் தாக்குதல் பண்ணணும்னு சொல்லி அவர் போர் திட்டத்தை என்ன செய்யல? கொடுக்கல. அவர் சொல்லுகின்ற வார்த்தை நமக்கு ஒரு லாஜிக்கே இல்லாத மாதிரி இருக்கலாம். நான் சுத்தி வந்தா உள்ள போயிருவேனா அப்படின்னு கேள்வி கேட்டா உள்ள என்ன செய்ய முடியாது? போக முடியாது. சுத்தி வானா என்ன செய்யணும்? சுத்தி வரணும். அதுக்கு எனக்கு பொறுமை வேணும். எனக்கு அதில் செயல்படக்கூடிய அளவுக்கு அவரோட பலத்தை நான் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அந்த விசுவாசத்தை நான் பேசணும். 7வது நாள் 6 முறை சுற்றி 7வது முறை சுற்றும் பொழுது ஆர்ப்பரிக்க சொல்லுகிறார். அங்க கட்டடம் என்ன செய்கிறது? மதில் இடிந்து விழுகிறது. நம்ம எல்லாருக்கும் நாகமான் தெரியும். சீரியா தேசத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு போறாரு. அங்க எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ யோர்தான் நதியில என்ன செய்ய? 7 தடவை முங்கி எழுந்துரு. வாசலுக்கு கூட வந்து அவரை என்ன செய்யல? வரவேற்கல. அவர் பெரிய ஒரு மந்திரி. அவருக்கு ஒரு எண்ணம், இந்த தீர்க்கதரிசி வெளியே வந்து நம்மளை ரிசீவ் பண்ணி நம்ம மேலெல்லாம் கையை வச்சு தொட்டு நமக்கு சுகத்தை கொடுப்பாருன்னு அவர் என்ன செஞ்சிருப்பாரு? நினைச்சிருப்பாரு. ஒரு வாசலுக்கு கூட என்ன செய்யல? போகல. தன்னுடைய வேலையாளை விட்டு அவர் யோர்தான் நதியில 7 நேரம் அவர் என்ன செய்ய சொல்லு? முங்கி எழுந்திருக்க சொல். அவர் கோபம் வந்துருச்சு. என்னோட நாட்டில் இல்லாத ஆறா இங்க ஒரு பெரிய ஆறு இருக்க போகுது. அவர் கிளம்பி என்ன செய்கிறார்? செல்கிறார். அவருடைய உடன் வந்த ஊழியர் அவருக்கு ஒரு ஆலோசனை சொல்றாரு. இதை விட ஒரு பெரிய விஷயம் சொன்னா செய்வீங்களா இல்லையா? செய்வீங்க தானே? ஒரு சின்ன காரியம் இதுல முங்கி எழுந்திருக்கிறதுல என்ன ஆக போகிறது? முடியாத ஒரு விஷயத்தை அவர் சொல்லவில்லையே. இந்த தாழ்மை எல்லாருக்கும் வேணும். எனக்கு கீழே இருக்கிறவங்க சொல்றதா, என் கூட இருக்கிறவங்க சொல்றதா, இவங்க சொல்லி நான் கேட்கவா? கிருபையை பெற முடியாது. லீஸ்ட் அடி மட்டத்தில் சொல்றதும் ஆவியானவர் உங்களுக்கு பேசினா காது கொடுத்து என்ன செய்யணும்? கேட்கணும். அதுதான் தாழ்மை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
அங்க போய் முங்கி எழுந்தால் குஷ்டரோகம் சரியாகுமா? எந்த மெடிக்கல்லையாவது அது இருக்குதா? ஆனா அங்க என்ன செஞ்சது? சரியானது. அதுக்கு விசுவாசம் தேவை, பொறுமை தேவை, கீழ்ப்படிதல் தேவை. இதுதான் விசுவாச செயல்கள். இந்த விசுவாசத்தையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன செஞ்சிருக்கா? கொடுத்திருக்கிறது. ஒன்றே ஒன்றுதான், அவரோட வார்த்தையோடு வேதத்தோடு நம்ம என்ன செய்யணும்? இணைந்து இருக்கணும், நேரம் கொடுக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள நீங்க யாருங்கிற வெளிச்சத்தை தெரிந்து கொண்டு வேதத்தை வாசியுங்கள். உங்களோடு அவர் பேசுவார், முகமுகமாக பேசுவார். மோசேயோடு பேசின தேவன் நம்மோடு என்ன செய்வார்? பேசுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சித்த கிருபை தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்களை பாவங்களற கழுவி நீதிமான் ஆக்கி இருக்கிறது, தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறது, தேவனுடைய பிள்ளை என்ற அந்தஸ்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது, சூழ்நிலைகளை ஆளக்கூடிய ஜீவனை எங்களுக்கு தந்திருக்கிறது, ஆளுகை செய்ய எங்களுக்கு இயேசு என்ற நாமத்தை அது கொடுத்திருக்கிறது, அந்த நாமத்தை பயன்படுத்தக்கூடிய உரிமையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. இந்த உலகத்தில் இந்த சரீரத்தில் உள்ள நோய்களையும் பலவீனங்களையும் சாபங்களையும் கட்டுகளையும் பிசாசுகளையும் ஆளக்கூடிய இயேசு என்ற நாமத்தை கொடுத்திருக்கிறது, நமது வார்த்தையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது என்ற சத்தியத்திற்காக நன்றி அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் நான் தருகிறேன். என்ன தேவையில வந்திருந்தாங்களோ அவங்களோடு நீர் பேசியதற்காக நன்றி, இடைப்பட்டதற்காக நன்றி. உடைய வார்த்தையாகிய மன்னாவை நீர் கொடுத்ததற்காக நன்றி, மாற வேண்டிய இடங்களை சுட்டி காண்பித்ததற்காக நன்றி. அவங்க சரீரம், அவங்க வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளையும் பாவ சாப கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் அப்புறப்படுத்துகிறேன். தேவ சுகம், தேவ அன்பு, தேவ சமாதானம், தேவ ஆசிர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினாலே அவங்க சரீரம் வாழ்வில் நான் கட்டவிழ்கிறேன். அவர்களுக்கு முன்பாக போய் கோணலானவைகளை நீர் செவ்வையாக்குகிறதற்காக நன்றி. அவங்க செய்வதெல்லாம் வாய்க்க செய்கிறதற்காக நன்றி. உம்முடைய ஐஸ்வர்யத்திலிருந்து அவங்க குறைவுகள் நிறைவாகுகிறதற்காக நன்றி. அவங்க மன விருப்பங்களை அவங்க பெற்றுக்கொள்கிறதற்காக நன்றி. வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் பின்தொடருகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன். தேவ அன்பு, தேவ வாழ்வு, தேவ சமாதானம் ஒவ்வொருவரது இருதயம் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.